ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸ் கிளாஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு தான். ஓகேவா? ஸோ இது யாருக்காக அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுனாலும் சரிங்க, இந்த ஒரு பேசிக் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் மேக்ஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். சரியா? ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஒரு அதாவது கஷ்டமான டாபிக் கிடையாது. ஒரு சில பேர் அப்படி அத எனக்கு மேக்ஸே வராது, அது எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிறாங்க. சரியா? ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான டாபிக் இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவ பார்த்ததுக்கப்புறம் புரியும். சரியா? மேக்ஸுக்கான ஒரு பேசிக்கான விஷயம். சரியா? ஃபவுண்டேஷன் கிளாஸ்ன்னு சொல்லலாம். இது கம்பல்சரி பார்க்கணும். சரியா? நீங்க பேட்ச் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி, யூடியூப் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி, இந்த ஒரு வீடியோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு மேக்ஸ்ல ஒரு புரிதல் வரும். இன்னொன்னு, நீங்க எப்படி ஷார்ட்கட்டா எல்லா விஷயங்களையும் போடலாம். ஸோ நம்பர்ஸ்ல என்னென்ன வகைகள் இருக்கு. ஸோ அப்படிங்கிற மாதிரி நீங்க எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ வீடியோவ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கிறது புரியும். இது உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலா இருக்கும். சரியா? ஸோ அத நீங்க முடிச்சுட்டு கடைசியா கூட சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கூட நீங்க இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? நம்பர்ஸ பொறுத்தவரைக்கும் அதுல ஒரு 10 டைப் இருக்குங்க. என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயல் எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னா, இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 1, 2, 3, 4, 5 இப்படியே கண்டினியூவா போய்க்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படியே இது கண்டினியூவா போய்க்கிட்டே இருக்கும். ஸோ இத தான் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்ம சாதாரணமா இப்ப நீங்க ஒரு கவுண்ட் அப்படின்னு ஆரம்பிச்சாலே எங்கிருந்து ஆரம்பிப்பீங்க? 1, 2, 3, 4 அப்படிதான் நம்ம கவுண்டே ஆரம்பம். ஒரு ரன்னிங் ரேஸ்க்கு சொல்றாங்கன்னா கூட 1, 2, 3 அப்படின்னு சொல்லி அந்த கவுண்ட் நம்ம ஜென்ரலா நார்மலா நம்ம ஆரம்பிக்கிறது 1ல இருந்து தான் ஆரம்பிப்போம். சரியா? ஸோ அதனால தான் நம்ம நேச்சுரலா இயல்பாவே நம்ம 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால இது இயல்பு எண்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது இயல்பான எண்கள். அதனால தான் இத நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இப்ப இதுல ஹோல் எண்கள் ஹோல் எண்கள் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழு எண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழு எண்கள் அப்படிங்கிறது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. 0, 1, 2, 3, 4 அப்படியே இது போய்க்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதை ஏன் முழு எண்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இங்க இயல் எண்கள் 1ல இருந்து ஆரம்பிக்குது. 1க்கு இடையில, அதாவது இந்த 1க்கும் 2க்கும் இடையில ஒரு எண்கள் இருக்கும். சரியா? டெசிமல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 1 1.2, அதுக்கப்புறம் 1.3, அதுக்கப்புறம் 1.4, அதுக்கப்புறம் 1.5. ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் தாண்டி தான் 2 அப்படிங்கிற நம்பர் வரும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி 0க்கும் 1க்கும் இடையில உள்ள நம்பர்ஸ் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா 0.1, 0.2, 0.3. சரியா? நீங்க கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, ஸோ அதில் ஓவர்ஸ் ஆரம்பிக்கும்போது இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. 0.1, 0.2, 0.3 இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. சரியா? ஸோ இப்படி 0ல இருந்து ஃபுல்லா கவர் பண்றதுனால, மொத்தத்தையும் இது கவர் பண்றதுனால இது முழு எண்கள், ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இது 2த்துக்குமான வித்தியாசங்கள தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்து ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள் அப்படின்னா என்னன்னா, ஆட் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் ஈவன் நம்பர்ஸ். ஓகேவா? ஆட் நம்பர்ஸ்னா நம்மளுக்கு தெரியும். அதாவது ஒற்றைப்படையில வரணும். 1, 3, 5, 7, 9, 11. ஸோ இது எல்லாமே ஒற்றைப்படை எண்கள். ஸோ இந்த இந்த எண்கள்ல எந்த ஒரு நம்பர் முடிஞ்சாலும் 4 டிஜிட்டா இருக்கலாம், 3 டிஜிட்டா இருக்கலாம், 5 டிஜிட்டா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, இந்த 5 நம்பர்கள்ல முடிஞ்சுச்சுன்னா 1, 3, 5, 7, 9ன்னு இந்த 5 நம்பர்ல கடைசி நம்பரா முடிஞ்சுச்சு அப்படின்னா, அது ஒரு ஒற்றைப்படை எண். அதாவது ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, 1947 7ல முடியுதா? அப்ப 7 இங்க இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அப்ப இது ஒரு ஒற்றைப்படை எண், ஆட் நம்பர். அதுக்கப்புறம் 535 5ல முடியுதா? இது ஒரு ஒற்றைப்படை எண். அதுக்கப்புறம் 2025 இது 5ல முடியுதா? அப்ப 5 ஆட் நம்பரா? ஸோ இதுவும் ஒரு ஒற்றைப்படை எண். இப்படி எந்த எண்கள்லாம் கடைசில 1, 3, 5, 7, 9 இந்த 5 எண்கள்ல முடியுதோ, அது எல்லாமே ஒற்றைப்படை எண்கள். ஓகேவா? ஸோ அடுத்து இரட்டைப்படை எண்கள் அப்படின்னா என்னன்னா, ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ்னா எப்படி வரும்? நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. எப்படின்னா 2, 4, 6, 8,
10. ஓகேவா? ஸோ இந்த எண்கள்ல வந்துச்சு அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஈவன் நம்பர்ஸ். அதாவது இரட்டைப்படை எண்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது வந்து வகுப்படுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா, 2024 4ல முடியுதா? அப்ப இது இரட்டைப்படை எண், ஈவன் நம்பர்ஸ். அதுக்கப்புறம் 3896 அப்படின்னு வருதுன்னா, அப்ப இது எதுல முடியுது? 6ல முடியுதா? ஸோ அப்ப அது வந்து ஒரு இரட்டைப்படை எண். அதுக்கப்புறம் 8822ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இது 2ல முடியுதா? அப்ப அது வந்து ஒரு இரட்டைப்படை எண் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ கடைசி நம்பர் வந்து 2, 4, 6, 8, 10 இந்த நம்பர்ஸ்ல முடியுது அப்படின்னா, அது வந்து ஒரு ஈவன் நம்பர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்கொயர் நம்பர்ஸ். வர்க்க எண்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? இது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸ்கொயர் நம்பர்னா நம்மளுக்கு வந்து என்ன குடுப்பாங்க? 2 ஸ்கொயர் அப்படின்னா என்ன? 3 ஸ்கொயர்னா என்ன? 4 ஸ்கொயர்னா என்ன? 5 ஸ்கொயர்னா என்ன? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இத தான் வந்து வர்க்க எண்கள், ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து 2ஆ வந்து வகுபடணும். சரியா? அதே நம்பர வந்து 2 முறை வகுபடும்போது வர எண்கள் எல்லாமே வந்து ஒரே நம்பர 2 வாட்டி நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நம்பர் கிடைக்குதோ அத தான் வர்க்க எண்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2 இன்டூ 2 அப்ப 4. 4ங்கிறது ஒரு வர்க்க எண். ஓகேவா? அடுத்து 5 இன்டூ 5 அப்படிங்கிறது 25. அப்ப 25 அப்படிங்கிறது ஒரு வர்க்க எண். அதுக்கப்புறம் 3 இன்டூ 3 அப்படிங்கிறது 9. அப்போ 9ங்கிறது ஒரு வர்க்க எண். 4 இன்டூ 4 அப்படின்னா 16. அப்ப 16 அப்படிங்கிறது ஒரு வர்க்க எண். ஓகேவா? ஸோ இந்த 16 நம்ம எப்படி சொல்லலாம்? 4 ஸ்கொயர்னு சொல்லலாம். இந்த 25 நம்ம எப்படி சொல்லுவோம்? 5 ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த 9 எப்படி சொல்லலாம்? 3 ஸ்கொயர்னு சொல்லலாம். சரியா? அப்ப 3 ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 3 வந்து 2 தடவை இருக்கு. அப்ப வந்து 3 இன்டூ 3 அப்படிங்கிறது அர்த்தம். புரியுதா? ஓகேவா? ஸோ அப்ப அடுத்து கன எண்கள். கன எண்கள் தான் அதே தாங்க. ஒரு நிமிஷம். கன எண்கள்னா அதே தாங்க. கன எண்கள பொறுத்தவரைக்கும் 3 முறை வரும். சரியா? அதாவது 2 கியூப் அப்படின்னு சொல்லுவோம். 3 கியூப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். 4 கியூப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஸோ இது எல்லாமே வந்து கன எண்கள்ல வரும். ஒரு எண்ண வந்து அதே எண்ணால 2 முறை நம்ம வந்து இது முதல்ல நம்ம வர்க்க எண் பார்த்தது ஸ்கொயர் நம்பர் வந்து ஒரு எண்ண வந்து அதே எண்ணால மீண்டும் ஒரு முறை வந்து இப்ப 2 2ஆலேயே இன்னொரு வாட்டி பெருக்குறோம். 5 5ஆலேயே பெருக்குறோம். 3 3ஆலேயே பெருக்குறோம்னா அதுலேருந்து கிடைக்கிறது வர்க்க எண். அதுவே கன எண்ணா 2 2 வாட்டி 2ஆலே பெருக்குறோம். 5 2 வாட்டி 2ஆலே பெருக்குறோம் அப்படின்னா அது வந்து கியூப் நம்பர்ஸ். அது எப்படி வரும்னா போடுறேன் பாருங்க. 2 இன்டூ 2 இன்டூ 2. சரிங்களா? அப்ப இது வந்து இதுதான் வந்து 2 கியூப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்ப 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 அப்படின்னா இதோட ஆன்சர் என்ன வரும்? 8 அப்படின்னு வரும். அப்ப 8 வந்து ஒரு கியூபிக் நம்பர். அதுக்கப்புறம் 3 கியூப் அப்படின்னா 3 இன்டூ 3 இன்டூ 3. ஓகேவா? 3 இன்டூ 3. அப்ப இது வந்து என்னது? இதோட ஆன்சர் என்ன வரும்? 27. அப்ப 27 அப்படிங்கிறது ஒரு கியூபிக் நம்பர். ஓகேவா? ஸோ இத வந்து 8னும் எழுதலாம். நம்ம 2 கியூப்னும் எழுதலாம். அதே மாரி இத 27னும் எழுதலாம். இத 3 கியூப்னும் எழுதலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ். அடுத்து தசம எண்கள். தசம எண்கள்னா டெசிமல் நம்பர்ஸ்ங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாயிண்ட்ல வர்றது. 0.8ன்னு வரும். 2.7ன்னு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் 1.5ன்னு வருது. அதுக்கப்புறம் 3.9 இந்த மாரி என்ன வேணாலும் பாயிண்ட்ல வந்தாலே அது வந்து தசம எண்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது பகு எண்கள், பகா எண்கள் அப்படின்னு சொல்லி 2 சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுலருந்து இது வந்து என்ன அப்படின்னா, பகு எண்கள், பகா எண்கள் அப்படின்னா என்னன்னா, 2க்கு மேற்பட்ட வாய்ப்பாடுல வந்து வகுபடுது அப்படின்னா, அது வந்து பகு எண். சரியா? 2க்கும் மேற்பட்ட வாய்ப்பாடுகள்ல வந்து வகுப்படும் அப்படின்னா, அது வந்து பகு எண் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பகு எண்னா பகுக்கக்கூடியது. சரியா? பகா எண்கள்னா, அந்த வாய்ப்பாடுல பகுபடும். இல்லைன்னா 1வது வாய்ப்பாடுல பகுபடும். இது 2யும் தவிர வேற எதுலயுமே நம்மனால அத வந்து கழிக்கவே முடியாது அப்படிங்கிறது. பகு எண்கள்னா கழிச்சிரலாம். வேற எந்த வாய்ப்பாட வச்சுனாலும் இப்ப 8 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா, அந்த 8ங்கிற நம்பர் வந்து உங்களுக்கு 2வது வாய்ப்பாடுலயும் கழியும், 4வது வாய்ப்பாடுலயும் கழியும். ஏன்னா 2 4 8. அதே மாரி 4வது வாய்ப்பாடுல 4 2 8. அதுக்கப்புறம் 8வது வாய்ப்பாடுலயும் கழியும். எப்படி கழியும்? 8 இன்டூ 1 8. அதுக்கப்புறம் 1வது வாய்ப்பாடுலயும் கழியும். 1 8 8 புரியுதா? அப்ப 4
4 முறை கழியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி 2 முறைக்கு மேல ஒரு ஒரு நம்பரை வந்து நம்மளால பகுக்க முடியும் அப்படின்னா அது வந்து பகு எண்கள், காம்போசிட் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க. 4, 6, 9, 8, 10 இதெல்லாம் வந்து பகு எண்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்ப 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 4 வந்து எந்தெந்த வாய்ப்பாடுல வரும்? 1 4ஆ 4 அப்போ 1வது வாய்ப்பாடுல வரும். அதுக்கப்புறம் 4 1ஆ 4 அப்ப 4வது வாய்ப்பாடுல வரும். அதுக்கப்புறம் 2 2ஆ 4 அப்ப 2வது வாய்ப்பாடுலயும் வரும். ஓகேவா? ஸோ அப்ப ஒரு நம்பர் வந்து 2க்கும் மேற்பட்ட வாய்ப்பாடுகள்ல வந்து வகுபடுது அப்படின்னா, அது வந்து பகு எண்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? என்னன்னு தெரியலையே. பென் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி, ஓகே. அது அப்புறம் பார்ப்போம். ஓ மை காட்! ஒரு நிமிஷம் இருங்க. ம். 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. என்னாச்சு? ஓகே. சாரிங்க. அது சிஸ்டம் வந்து கொஞ்சம் லேக் ஆயிருச்சு. ஸோ அதனால க்ளோஸ் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ அத மட்டும் வந்து கொஞ்சம் ஓட்டி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? பகு எண்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோமா? ஸோ வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். ஓகே. பகு எண்கள்னா என்னன்னு பார்த்தோமா? பகு எண்கள்னா பகுக்கக்கூடிய எண்கள். ஓகேவா? ஸோ அதாவது 4, 6, 8, 10 சரியா? அதுக்கப்புறம் 9 இதெல்லாம் வந்து பகு எண்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது 2க்கும் மேற்பட்ட வாய்ப்பாடுகள்ல வந்து கழியும். சரியா? 1 மட்டும் வராதுங்க. 1 வந்து பகு எண்கள்லயும் வராது, பகா எண்கள்லயும் வராது. சரியா? ஸோ அது வந்து 2லயுமே வந்து வரக்கூடிய எண்கள் கிடையாது. ஓகேவா? ஸோ அத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்ப 4 அப்படின்னா உங்களுக்கு எதுல வரும்? 1வது வாய்ப்பாடுல வரும், 4வது வாய்ப்பாடுல வரும், 2வது வாய்ப்பாடுல வரும். இப்போ 9 அப்படின்னா எப்படி வரும்? 3வது வாய்ப்பாடுல வரும், 9வது வாய்ப்பாடுல வரும். ஸோ அதுக்கப்புறம் 1வது வாய்ப்பாடுல வரும். ஸோ அப்ப 2 வாய்ப்பாடுகளுக்கு மேல வந்து வருதா? இப்ப 8 அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி 2வது வாய்ப்பாடுல வரும், 4வது வாய்ப்பாடுல வரும், 8வது வாய்ப்பாடுல வரும். அதுக்கப்புறம் 1வது வாய்ப்பாடுலயும் கழியும். சரியா? ஸோ அப்ப இந்த மாதிரி ஒரு வாய்ப்பாடுக்கு மேல, ஒரு டேபிளுக்கு மேல வந்து அத வந்து நம்மனால வந்து கழிக்க முடியும். அந்த நம்பர நம்மளால டிவைட் பண்ண முடியும் அப்படின்னா, அது வந்து பகு எண்கள், காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பகா எண்கள். பகா எண்கள்னா என்னன்னா, நம்மனால அத டிவைட் பண்ண முடியாது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஸோ அது வந்து எப்படி வரும்னா, அந்த எண்களால மட்டும் தான் கழியும். இப்ப 3னா, 3 வந்து எப்படி எந்த டேபிள்ல நீங்க வந்து டிவைட் பண்ணுவீங்க? எந்த டேபிள்ல வந்து நீங்க வகுப்பீங்க? 3 வந்து 3ஆல வகுக்கலாம். 3 இன்டூ 1 இல்ல 1வது வாய்ப்பாடுல வகுக்கலாம். ஃபர்ஸ்ட் டேபிள்ல வகுக்கலாம். 1 இன்டூ 3 அப்படின்னு சொல்லி நீங்க கழிக்கலாம். சரியா? 2 ஆப்ஷன் தான். ஸோ அந்த மாதிரி உள்ள எண்கள். ஓகேவா? ஸோ இதுல என்னென்ன வரும்னா 2, 3, 5, 7, 11, 13 இந்த மாரி எண்கள் எல்லாமே வந்து நீங்க அந்த வாய்ப்பாடுல கழிக்கலாம். இல்லைன்னா 1வது வாய்ப்பாடுல கழிக்கலாம். 2 தான். ஸோ இத வந்து பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? ஸோ பிரைம் நம்பர்ஸ்ல எதுங்கிறது ஒரு 5 நம்பர் குடுத்து, இதுல எது பிரைம் நம்பர் அப்படின்னே வந்து கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சரியா? ஸோ இத வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்ப 3 அப்படிங்கிற நம்பர் இருக்குன்னா, அது வந்து 3 இன்டூ 1ன்னு வகுப்படும். இல்லன்னா 1 இன்டூ 3ன்னு வகுப்படும். சரியா? ஸோ இந்த 2 டைப்ல தான் வந்து இத வந்து டிவைட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் 5ம், அதே மாதிரி தான் 2ம். ஓகேவா? ஸோ இதுல ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இந்த பகா எண்கள்ல வரக்கூடிய ஒரே ஒரு இரட்டைப்படை எண் சரியா? ஈவன் நம்பர் பகா எண்கள்ல வரக்கூடிய ஒரே ஒரு ஈவன் நம்பர்னா அது 2 மட்டும் தான். 2 தவிர மிச்சம் எல்லாமே ஆட் நம்பரா மட்டும் தான் இருக்கும். சரியா? ஆனா அதுக்காக எல்லா ஆட் நம்பருமே வந்து பிரைம் நம்பர்ஸா இருக்காது. எல்லா ஒற்றைப்படை எண்களும் பகா எண்களாக இருக்காது. இந்த கேள்வி கேட்பாங்க. நல்லா கவனமா நான் சொல்றத கவனமா கேளுங்க. எல்லா ஒற்றைப்படை எண்களும் பகா எண்களா இருக்காது. எல்லா ஆட் நம்பர்ஸும் பிரைம் நம்பரா இருக்காது. ஆனா எல்லா பிரைம் நம்பர்ஸும் ஒற்றைப்படை எண்களா தான் இருக்கும். சரியா? எல்லா பகா எண்களும்
எண்களும் ஒற்றைப்படை எண்களாக தான் இருக்கும், 2 தவிர. எல்லா பிரைம் நம்பர்ஸும் ஆட் நம்பர்ஸாக தான் இருக்கும், 2 தவிர. ஓகேவா, புரியுதா? இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது பகு எண்களில் ரெண்டுமே வரும், ஆட் நம்பர்ஸும் வரும், ஈவன் நம்பர்ஸும் வரும். 9 வருது, 8 வருது, பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து ரெண்டுமே வரும், ஒரு சில சமயங்களில் இதில் வந்து ரெண்டுமே வரும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்த்துருக்கோம்? பகு எண்கள், பகா எண்கள் பார்த்துட்டோமா? பகா எண்களில் ஒரே ஒரு இரட்டைப்படை எண் 2. ஓகே, பிரைம் நம்பர்ஸ் 2வது வாய்ப்பாடில் மட்டும் வகுப்படக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பின்ன எண்கள். பின்ன எண்கள் அப்படின்னா ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? இது எப்படின்னா பின்ன எண்கள் நம்மளுக்கு தெரியும், பையில் வருது. 1/2, 2/4, 3/5, 6/7 இப்படின்னு சொல்லி டிவிஷனில் வருது, பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து பின்ன எண்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பின்ன எண்களில் ஒரு விஷயம் இருக்குது, என்னன்னா மேலே இருக்கிறதுக்கு பேர் வந்து தொகுதி. ஓகேவா? கீழே இருக்கிறதுக்கு பேர் வந்து பகுதி. இது தமிழ்ல. இது வந்து இங்கிலீஷ்ல அப்படின்னா 6/7 அப்படின்னா மேலே இருக்கிறதுக்கு பேர் வந்து நியூமரேட்டர், கீழே இருக்கிறதுக்கு பேர் வந்து டினாமினேட்டர். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இதை சொல்லுவாங்க. ஒரு நம்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது அப்படின்னா மேலே இருக்கிற நம்பர் வந்து நியூமரேட்டர், கீழே இருக்கிற நம்பர் வந்து டினாமினேட்டர். தமிழ்லனா மேலே இருக்கிற நம்பர் வந்து தொகுதி, கீழே இருக்கிற நம்பர் வந்து பகுதி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அடுத்து இந்த பின்ன எண்கள், இந்த ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ்லேயே வந்து நம்ம என்னென்ன டைப் இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரியா? இதில் வந்து ஒரு 3 டைப் வந்து இருக்குது. இந்த பின்ன எண்களில் எத்தனை டைப் இருக்குது? ஒரு 3 டைப் வந்து இருக்குது. 3 டைப் என்னென்னா, தகு பின்னம் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது, 2வது தகா பின்னம் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது, 3வது கலப்பு பின்னம் அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ தகு பின்னம் அதாவது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, தொகுதி வந்து கம்மியாகவும் பகுதி வந்து அதிகமாகவும் இருக்கும். அதாவது எப்படி இருக்கும்னா, எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா 1/2. ஓகேவா? ஸோ இதில் மேலே இருக்கிற தொகுதி பாருங்க கம்மியாக இருக்கா? ஓகேவா? ஸோ கீழே இருக்கிற பகுதி பாருங்க அதிகமாக இருக்கா? அதாவது நியூமரேட்டர் வந்து கம்மியான நம்பராக இருக்கணும், டினாமினேட்டர் வந்து அதிகமான நம்பராக இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 1/2, 2/4, 5/7 இது எல்லாமே வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ அடுத்தது தகா பின்னம். தகா பின்னம்னா இன்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இன்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா எப்படி இருக்கும்னா, முதல்ல நம்ம மேலே என்ன பார்த்தோம்? மேலே உள்ள தொகுதி வந்து பகுதியை விட கம்மியாக இருக்கும்னு பார்த்தோம். ஓகேவா? நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டினாமினேட்டர் அதிகமாக இருக்கணும், பகுதி வந்து அதிகமாக இருக்கணும். அதுதான் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதுவே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா மேலே உள்ள நம்பர் வந்து அதிகமாக இருக்கணும். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 3/2, 7/5 இந்த மாதிரி மேலே இருக்கிற நம்பர் வந்து அதிகமாகவும் கீழே இருக்கிற நம்பர் வந்து கம்மியாகவும் இருந்தால் அதுக்கு பேர் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகேவா? தொகுதி அதிகமாகவும் பகுதி கம்மியாகவும் இருக்கணும். இங்கிலீஷில் சொல்லணும்னா நியூமரேட்டர் அதிகமாக இருக்கணும், டினாமினேட்டர் கம்மியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம இன்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து கலப்பு பின்னம். கலப்பு பின்னம்னா என்னன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். நம்ம வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும்? 2 × 1/3 இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் 3, 2/4 இப்படி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 5 × 1/4 இது எல்லாமே வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கலப்பு பின்னம் அப்படின்னு வந்து தமிழில் சொல்லுவாங்க. சரியா? ஸோ இப்போ இந்த கலப்பு பின்னத்தை எப்படி நம்ம வந்து நார்மல் ஆக்குறது அப்படின்னா, சிம்பிள் ஃப்ராக்ஷனாக எப்படி மாற்றணும் அப்படின்னா, இப்போ 2 × 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3ஐயும் 2ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இந்த 2ஐயும் இந்த 1ஐயும் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணணும். இதுதான் வந்து ரூல். இந்த எல்லா நம்பருக்குமே வந்து இப்படி தான். சரியா? ஸோ கீழே இருக்கிற டினாமினேட்டரையும் இந்த சைடில் இருக்கிற நம்பரையும், அதாவது கீழே இருக்கக்கூடிய பகுதியையும் சைடில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய ஆன்சரையும் மேலே கொடுத்துருக்கிற நம்மளுடைய தொகுதி மேலே இருக்கிற நியூமரேட்டரை வந்து ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பண்ணுறது பாருங்க, 3 × 2 எவ்வளோ? 6. 6 + மேலே 1 எவ்வளோ? 7. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த நம்பர் பாருங்க, 3, 2/4 இருக்கா? இப்போ இதையும் வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. 4 3 எவ்வளோ? 12. 12ஐயும் இந்த 2ஐயும் வந்து ப்ளஸ் பண்ணுங்க. அப்போ 12 2 எவ்வளோ? 14. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து இது வந்து ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன வரணும் அப்படின்னா 7/3ன்னு தான் வரணும். சரியா? இங்கே வந்து 14/4ன்னு வரணும். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க? இப்போ வந்து 7/3 அப்படின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிம்பிள் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிம்பிள் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது எளிய பின்னம்.
அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கான ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் வந்து இந்த எளிய பின்னம் அப்படிங்கிறது. இப்ப உங்களுக்கு 2/1 இன்டூ 3ன்னு 1/3ன்னு குடுத்துருக்காங்களா? 2 இன்டூ 1/3ன்னு குடுத்துருக்காங்களா? இதோட சிம்பிள் மெத்தட் அதுதான் வந்து 7/3 எளிய பின்னம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த 7/3 நம்ம திரும்ப இந்த மெத்தடுக்கு வந்து கொண்டு வரலாம். எப்படிங்கிறத பாருங்க. இதுதான் வந்து இது வந்து இந்த மெத்தட் வந்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ அந்த இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ இதில வரக்கூடிய இந்த ஆன்சர், இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்லேருந்து வரக்கூடிய ஆன்சர் எந்த நம்பரா இருந்தாலும் சரி, 2 இன்டூ இந்த 1/3 இருந்தாலும் சரி, இல்ல இந்த 3 இன்டூ 2/4 இருந்தாலும் சரி, இல்ல இந்த 5 இன்டூ 1/4 இருந்தாலும் சரி, இதுக்கு வரக்கூடிய அந்த சிம்பிள் ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு தகா பின்னமா தான் இருக்கும். நம்ம மேல பார்த்தா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா தான் இருக்கும். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்? மேல இருக்கக்கூடிய நம்பர் வந்து அதிகமா இருக்கணும். கீழ இருக்கக்கூடிய நம்பர் வந்து கம்மியா இருக்கணும். நியூமரேட்டர் அதிகமா இருக்கணும். டினாமினேட்டர் கம்மியா இருக்கணும். தொகுதி வந்து அதிகமா இருக்கணும், பகுதி கம்மியா இருக்கணும். அப்படி இருந்தா அது வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னு பார்த்தோம். ஸோ அப்ப இந்த கலப்பு பின்னத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய அந்த சிம்பிள் ஃபிராக்ஷன் வரக்கூடிய ஆன்சர் அப்படிங்கிறது ஒரு தகா பின்னமா தான் இருக்கும். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா தான் இருக்கும். சரியா? எந்த ஒரு மிக்ஸ்ட் ஃபிராக்ஷனா இருந்தாலும் சரி. சரியா? ஸோ இப்ப இத வந்து நம்ம இப்ப எப்படி இந்த சிம்பிள் ஃபிராக்ஷன ஒரு நிமிஷம் இருங்க. இந்த சிம்பிள் ஃபிராக்ஷனை இப்போ எப்படி நம்ம திரும்ப வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷனாக மாற்றலாம்னா, நல்லா பாருங்க 7/3ன்னு இருக்கா. இப்போ இதை வந்து நம்ம அடிச்சு கொடுங்க. 1 3 3 இங்கே வந்து 7 அடிபடாது. அப்போ 6 வரைக்கும் வரும். அப்போ 2 3 6ன்னு வருதா? அப்போ மீதம் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு? பேலன்ஸ் 1 இருக்கா? 6 வரைக்கும் கழிஞ்சிருச்சு. அப்போ 7ல மிச்சம் 1 இருக்கு. அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா 2 இன்டூ 1/3 அப்படின்னு எழுதணும். இந்த 2 திரும்ப இங்கே பேலன்ஸ் இருக்கிற 1 இந்த பையில் வந்து இந்த 3 வந்து வரணும். ஓகேவா? ஸோ அப்போ திரும்ப இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷனாக வந்துருச்சா? ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இது சிம்பிள் ஃபிராக்ஷனாவும், மிக்ஸ்டு ஃபிராக்ஷனாவும் வந்து நம்ம மாத்திக்கிறணும். ஓகேவா? ஸோ இந்த பின்னங்கள் பத்தி மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா பின்னங்கள் இல்லாம வரவே வராது. நெறைய இடங்கள்ல வந்து நம்மளுக்கு பின்னங்கள் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ் ஆகும். இந்த ஃபிராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல உள்ளவங்களுக்கு சொல்றேன். ஃபிராக்ஷன் மெத்தடுங்கிறது வந்து நம்மளுக்கு நெறைய இடங்கள்ல யூஸ் ஆகும். நெறைய ஃபார்முலாஸ் வந்து இதில தான் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்ப நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்னு ஒரு டாபிக் இருக்கு. தனி வட்டின்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுக்கு ஃபார்முலா எப்படி வரும்னா, PNR/100 அப்படின்னு வரும். அதே மாரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு. அதுக்கு ஃபார்முலா எப்படி வரும்னா, P இன்டூ 1 + R/100 ஹோல் பவர் n அப்படின்னு சொல்லி வரும். ஹோல் பவர் n அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ அப்ப இது எல்லாத்துலயுமே நம்மளுக்கு பின்னங்கள், ஃபிராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு மேக்ஸ்ல கண்டிப்பா தேவையுள்ள ஒரு பகுதி. சரியா? ஸோ அதனால இந்த பின்னங்கள மட்டும் தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, பின்னங்கள்ல வந்து கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். ஓகேவா? ஸோ இந்த 4 விஷயத்த பத்தி பார்க்க போறோம். பின்னங்கள வந்து ஃபிராக்ஷன் நம்பர்ஸ எப்படி நம்ம வந்து ஆட் பண்ணலாம், எப்படி சப்ட்ராக்ஷன் பண்ணலாம், எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த 4 மெத்தடையும் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 எடுத்துக்கோங்க. அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் 2 மட்டும் எடுத்துக்கோங்க. கூட்டல், கழித்தல் மட்டும் எடுத்துக்கோங்க. இதுல 2 மெத்தட் இருக்கு. சரியா? டைப் 1 என்ன அப்படின்னா டைப் 1 என்ன அப்படின்னா, உங்களுக்கான டினாமினேட்டர் வந்து சேமா இருக்கும். கீழ இருக்கக்கூடிய பகுதி வந்து உங்களுக்கு சேமா இருக்கும். எப்படி குடுத்துருப்பாங்க அப்படின்னா, இப்ப பாருங்க. 2/4 + 3/4 அப்படின்னு குடுத்துறாங்களா? அப்ப 2மே சேமா இருக்கா? உங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய டினாமினேட்டர் 2மே சேமா இருக்கா? சேமா இருக்கும்போது நீங்க இத வந்து டைரக்ட்டா நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 4 மட்டும் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப 2 4 இருக்கு. 2 கீழ இருக்கிற பகுதி வந்து சேமா இருக்குன்னா, நீங்க அத மட்டும் அப்படியே சேமா எடுத்துக்கிட்டா போதும். ஓகேவா? மேல எடுத்துட்டு மேல இருக்கக்கூடியத அப்படியே நீங்க பிளஸ் பண்ணிறலாம். 2 + 3 அப்ப 5/4 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? ஸோ இன்னொரு இது காமிக்கிறேன் பாருங்க. இப்ப இதுலயே வந்து 2/3 + 1/3 அப்படின்னு இருக்கு. ஸோ இத எப்படி எழுதுவீங்க? 3 மேல வந்து 2 + 1 3 அப்ப 3 3 1 ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இந்த மெத்தட வந்து பண்ணணும். டினாமினேட்டர் சேமா இருந்தா, கீழ குடுத்திருக்கக்கூடிய பகுதி 2 பின்னங்களுக்கும் 2 ஃபிராக்ஷன் நம்பர்ஸ்க்குமே வந்து சேமா இருந்தால், நம்ம ஈஸியா இப்படி அடிஷன் வந்து பண்ணிறலாம். ஓகேவா? இதே தான் சப்ட்ராக்ஷனுக்கும் வந்து அப்படியே தான் வரும். 2/4 - 3/4ன்னு இருக்கு அப்படின்னா, அப்ப கீழ நம்பர் சேமா இருக்கு. 4 போட்டுக்கோங்க. மேல 2 - 1 =1/4 அப்படின்னு சொல்லி வரும். சரியா? ஸோ நடுவுல இருக்கக்கூடிய சிம்பிள் வந்து ரொம்ப முக்கியம் ஃபிராக்ஷன பொறுத்தவரைக்கும். சரியா? நீங்க எத மறந்தாலும் சரி, ஃபிராக்ஷன்ல நடுவுல இருக்கக்கூடிய சிம்பிள மட்டும் நீங்க மறந்துறவே கூடாது. சரியா? அது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். சரியா? ஏன்னா, அந்த சிம்பிள வச்சு தான் நம்மளுக்கு ஆன்ஸரே மாறும். இங்க -1ன்னு வருது பார்த்தீங்களா? ஸோ இங்க நீங்க தெரியாம பிளஸ் இருக்குன்னு நெனச்சு பிளஸ்ஸ போட்டீங்கன்னா, ஆன்ஸர் வந்து 5/4ன்னு வந்துரும். ஓகேவா? அப்ப இது வந்து தப்பாயிரும். சரியா? ஸோ அதனால நீங்க ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய இடம் தான் வந்து இந்த பின்னங்கள்ல கூட்டல், கழித்தல் இது எல்லாமே. ஓகேவா?
ஸோ இது வந்து ஒரு மாடல். பகுதி வந்து சமமா இருந்தா. இப்ப சமமா இல்ல. டைப் 2 பார்க்குறோம். இப்ப சமமா இல்ல. 2மே வந்து வேற வேற எண்களா இருக்கு. சரியா? அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, இப்ப 2/3ன்னு இருக்கு. பிளஸ் 1/4ன்னு இருக்கு. சரியா? இப்ப 2மே வேற வேற எண்களா இருக்கு. அப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாரி தான். கீழ உள்ள 2யும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ 3 இன்டூ 4. மேல இருக்கிற 2 நம்பரையும் வந்து நம்ம அப்படியே பிளஸ் பண்ணணுமா? கிடையாது. இத வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? ஸோ இத 2யும் டைரக்ட்டா பண்ணக்கூடாது. இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 2 இன்டூ 4 என்ன வருதுன்னு பார்க்கணும். 3 இன்டூ 1 என்ன வருதுன்னு பார்க்கணும். முதல்ல வந்து இந்த 3க்கு மேல இருக்கிற 2 இருக்கு பார்த்தீங்களா? இதையும் அடுத்து கீழ இருக்கிற நம்பரையும் பண்ணணும். அடுத்து இந்த 3யும் ரைட் சைட்ல மேல இருக்கக்கூடிய நம்பரையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். இதான் வந்து மெத்தட். ஓகேவா? ஸோ அப்ப 4 இன்டூ 2 என்ன? 8 பிளஸ் சிம்பிள் ரொம்ப முக்கியம். 3 இன்டூ 1 என்ன? 3. ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன வரும்? 11 டிவைடட் பை 3 இன்டூ 4 என்ன? 12. ஓகேவா? 11/12 அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரியா? ஸோ இந்த மாரி தான் வந்து நீங்க சமமா இல்லாத எண்கள வந்து நம்ம இப்படி தான் வந்து வகுக்கணும். ஓகேவா? கீழ சமமா இல்ல அப்படின்னா, நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு அத டைரக்ட்டா வந்து நம்ம மேல உள்ளத கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம பிளஸ் பண்ணணும். சரியா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு சொல்றேன். 2/6ன்னு இருக்கு. இதுக்கு 4/8ன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இத நீங்க என்ன பண்ணணும்? 6 இன்டூ 8ன்னு எடுத்துக்கிறணும். ஸோ இது 2த்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 8 இன்டூ 2 எவ்வளோ? 16. 6 இன்டூ 4 எவ்வளோ? 24. ஓகேவா? ஸோ இத 2யும் நம்ம வந்து பிளஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 40/6 இன்டூ 8ன்னே கூட நீங்க வச்சுக்கலாம். கீழ மல்டிப்ளை ஏன்னா அடிக்க போறது அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அப்போ 1 8 8, 5 8 40. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 5/6 அப்படின்னு சொல்லி வரும். சரியா? ஸோ இவ்வளோதான். சிம்பிள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டைப் 2. கீழ பகுதி சேமா இல்ல அப்படின்னா, கீழ டினாமினேட்டர் சேமா இல்ல அப்படின்னா, இந்த மெத்தட்ல தான் வந்து நீங்க பண்ணணும். ஓகேவா? அடுத்து வந்து வகுத்தல், பெருக்கல். சரியா? எப்படி டிவைட் பண்ணணும், எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி. ஃபர்ஸ்ட்டு மல்டிப்ளை பத்தி சொல்றேன். மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணும்? எப்படி வந்து பெருக்குறது அப்படிங்கிறதுனா, டைரக்ட்டா பண்ணிறலாங்க. ரொம்ப ஈஸி இது. 1/2 இன்டூ 3/4 அப்படின்னு குடுக்குறாங்கன்னா, இத நீங்க எப்படி எழுதலாம்? 1 இன்டூ 3 எவ்வளோ? 3. 2 இன்டூ 4 எவ்வளோ? 8. அப்படி டைரக்ட்டா போட்டுறலாம். அவ்வளோதான். இப்ப 2/4ன்னு குடுக்குறாங்க. இன்டூ 4/8 அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. ஸோ இத என்ன பண்ணுவீங்க? நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். 1 4ஆ 4, இங்க 1 4ஆ 4. இங்க 1 2ஆ 2, இங்க 4 2ஆ 8. அப்ப இங்க மிச்சம் என்ன இருக்கு? 1 இருக்கு, 4 இருக்கு. அப்ப 1/4. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்லயும் வந்து நீங்க பண்ணிக்கலாம். இது 2மே வந்து உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம். நடுவுல இன்டூ சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா அடிச்சு குடுத்துக்கலாம். இல்ல நீங்க டைரக்ட்டா மல்டிப்ளை பண்ணி ஆன்ஸர போட்டும் வந்து நீங்க அடிச்சு குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ டைரக்ட்டானா இப்ப இந்த இடத்துல எப்படி 2 இன்டூ 4 எவ்வளோ? 8. கீழ டிவைட் என்ன? 4 இன்டூ 8 எவ்வளோ? 32. அப்ப இத அடிச்சோம்னா 1 8 8, 4 8 32. இப்படியும் நம்ம அடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 2 மெத்தட் இருக்கு. அடுத்து டிவிஷன். டிவிஷன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இந்த மாரி டிவிஷன்ல குடுக்குறாங்க. 1/2 டிவைடட் பை 3/4 அப்படின்னு சொல்லி டிவிஷன்ல குடுக்குறாங்க அப்படின்னா, இத நீங்க மல்டிப்ளிகேஷனுக்கு ஃபர்ஸ்ட்டு மாத்தணும். சரியா? அதான் வந்து ரூல். எப்படி மாத்தணும்னா, இந்த ரைட் சைட்ல இருக்கு பார்த்தீங்களா? லெஃப்ட் சைட் நம்பர விட்டுருங்க. ரைட் சைட்ல இருக்கக்கூடிய நம்பர மட்டும் தலைகீழ போடணும். பகுதி மேல தொகுதிக்கும், தொகுதி கீழ பகுதிக்கும் வரணும். டினாமினேட்டர் கோஸ் டூ நியூமரேட்டர், நியூமரேட்டர் கோஸ் டூ டினாமினேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? அதாவது 1/2 இன்டூ 4/3. சரியா? இந்த 3/4ன்னு இருக்கிறத 4 நீங்க 3ன்னு போடும்போது இது மல்டிப்ளிகேஷனா மாறிடும். ஓகேவா? ஸோ இப்படி மாறிடுச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இதையும் அடிச்சு குடுங்க. 1 2ஆ 2, 2 2ஆ 4. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? இங்க 1 இன்டூ 2 வந்து என்ன? 2. இங்க 1 இன்டூ 3 வந்து என்ன? 3. அப்ப 2/3 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்து இன்னொரு மாடல் வந்து நான் இதில சொல்றேன் பாருங்க. இன்னொரு டைப்பு. இன்னொரு கொஸ்டின் 2/3 டிவைடட் பை 4/6 அப்படின்னு குடுக்குறாங்கன்னா, ஏன்னா இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. பின்னங்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நெறைய பேர் அதில தான் கன்ஃப்யூஸ் ஆவீங்க. அதுக்காக தான். ஓகேவா? இப்படி குடுக்குறாங்க அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்? 2/3 இன்டூ 6/4 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேவா? நம்ம இப்படி எழுதும்போது, இத நம்ம என்ன பண்ணலாம்? அப்ப இங்க 1 2ஆ 2, 2 2ஆ 4, 1 3ஆ 3, 2 3ஆ 6. அப்ப இதுவும் 2, இங்க ஒரு 2 கேன்சல். அப்ப ஆன்சரு 1. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ 4 மெத்தட். பின்னங்கள வந்து நம்ம ஃபிராக்ஷன் நம்பர்ஸ வந்து நம்ம எப்படி வகுக்கலாம், பெருக்கலாம், எப்படி கூட்டலாம், கழிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டோம். சரியா? இப்ப இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்க்க போறோம். சரியா? ஸோ இது என்ன அப்படின்னா, எண்களின் வகுபடும் தன்மை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எண்களின் வகுபடும் தன்மை அப்படின்னா என்னன்னா, இப்ப வாய்ப்பாடுல வந்து வகுப்படக்கூடியது. சரியா? இப்ப ஒரு நம்பர் இருக்கு. ஒரு 450 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் வந்து எந்த வாய்ப்பாடுல கழியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது.
இப்போ 1996 அப்படின்னு ஒரு நம்பர் குடுக்குறாங்க. அத வந்து டிவைட் பண்ண சொல்றாங்க. இப்ப எந்த நம்பர்ல டிவைட் பண்றது? 2வது வாய்ப்பாடா? 4வது வாய்ப்பாடா? 6வது வாய்ப்பாடா? 8வது வாய்ப்பாடா? எந்த டேபிள்ல நம்ம அத கழிக்க முடியும்னு நம்மளுக்கு தெரியாது எடுத்தோனே. கரெக்ட்டா? ஸோ அதுக்கான ஒரு சிம்பிளான ஷார்ட்கட் மெத்தட் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். சரியா? நான் வந்து ஒரு 7, 8 நம்பர் வந்து சொல்றேன். சரியா? ஸோ அந்த நம்பர்ஸுக்கு மட்டும் நீங்க ஷார்ட்கட் வந்து நீங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும். சரியா? நம்ம பார்க்க போறது உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியா வந்து இருக்கும். சரியா? ஸோ இப்ப 2வது வாய்ப்பாடுல எந்தெந்த நம்பர்ஸ் வந்து கழிபடும். ஸோ 2வது டேபிள் 2 டேபிள்ல எந்தெந்த நம்பர்லாம் வந்து டிவைட் ஆகும். எந்தெந்த நம்பர்லாம் வந்து நம்ம கழிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எண்ணோட கடைசி எண் சரியா? அதாவது 1ஆம் இலக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1ஆம் இலக்கம்னா என்னன்னா, இப்ப 400 சாரி நான் ஒரு நிமிஷங்க. இப்ப 492ன்னு இருக்குன்னு வைங்களேன். இப்ப இது வந்து 2ங்கிறது 1ஆம் இலக்கம். 2ங்கிறது 2ஆம் இலக்கம். 4ங்கிறது 3ஆம் இலக்கம். இப்படிதான் நம்ம சொல்லுவோம். 1, 2, 10 1, 10, 100 அந்த மாரி வரும் தெரியுமா? ஒன்ஸ், டென்ஸ், 100 அப்படி சொல்லுவோம் தெரியுமா? அதுல வந்து இது வந்து 1வது இலக்கம், இது 2வது இலக்கம், 3வதா இருக்கிறது 3வது இலக்கம். இந்த சைடுல இருந்து ரைட் டூ லெஃப்ட் வந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்ப 2வது வாய்ப்பாட பொறுத்த வரைக்கும் கவனமா கேட்டுக்கோங்க. 1ஆம் இலக்கம் சரியா? 2, 4, 6, 8, 0வில் முடிந்தால் அது வந்து 2வது வாய்ப்பாடுல வகுப்படும். ஓகேவா? ஸோ கடைசி நம்பர் வந்து இப்போ ஒரு நம்பர் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா 2, 4, 6, 8, 0 இந்த நம்பர்ல வந்து கடைசி நம்பர்ஸ் வந்தா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 1990, 2024, 4248 அதுக்கப்புறம் 3934 இந்த மாரி இதுல வந்து கடைசி எண்கள் என்ன வருது பாருங்க 0 இங்க 4 இங்க 8 இங்க 4 இந்த மாதிரி இதனுடைய 1ஆம் இலக்கம் ஒரு நம்பரினுடைய ஸ்டார்ட்டிங் முதல் நம்பர் கடைசி நம்பர் நம்ம இங்கிருந்து நம்ம ஜென்ரலா பார்க்கும்போது கடைசி நம்பர் வந்து 2, 4, 6, 8 இல்ல 0ல வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை நீங்க கண்ணை மூடிட்டு 2ஆல அடிக்கலாம். சரியா? ஸோ அடுத்து 3வது வாய்ப்பாடு. 3வது வாய்ப்பாட பொறுத்த வரைக்கும் இலக்கங்களின் கூடுதல் 3ஆம் வாய்ப்பாடில் வந்து வகுப்பட வேண்டும். சரியா? அதாவது 3, 6, 9, 12 இந்த மாரி வரலாம். எந்த நம்பர் வேணாலும் வரலாம். ஸோ இதில இந்த நம்பர் வந்து மேட்டர் இல்ல. ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதோட எக்ஸாம்பிள் வந்து நான் கரெக்ட்டா சொல்றத மட்டும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப 396 அப்படின்னு இருக்குன்னா, இதோட கூடுதல் இலக்கங்களின் கூடுதல். இலக்கங்கள்னா நம்பர்ஸ்ன்னு அர்த்தம். இந்த நம்பர்ஸோட கூடுதல். அதாவது இந்த ஒரு நம்பர், இந்த ஒரு நம்பர், இந்த ஒரு நம்பர். இத ஒவ்வொரு இலக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்ப 3 + 9 + 6 அதாவது இலக்கங்களின் கூடுதல் நம்பர்ஸோட அடிஷன் அத ஆட் பண்ணோம்னா, நம்ம குடுத்துருக்கக்கூடிய அந்த 3 நம்பரோ, 4 நம்பரோ, 5 நம்பரோ, 6 நம்பரோ, அந்த 6 நம்பரையும் ஒவ்வொன்னையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 3ஆல டிவைட் பண்ற மாரி வரணும். இப்ப 18ன்னு வந்திருக்கு. சரியா? இப்ப 18 வந்து 3வது வாய்ப்பாடுல அடி ஆகுமா? ஆகும். 1 3 3, 6 3 18. புரியுதா? புரியுதா? இலக்கங்கள் என்ன நம்பர் நம்மளுக்கு குடுக்குறாங்களோ, இப்ப வந்து 2024ன்னு குடுக்குறாங்க. இத வந்து கூட்டுங்க. அப்ப 2 + 0 +2 +4 இப்ப இது என்ன 2 2 4 4 + 4 8 அப்ப இது வந்து 3வது வாய்ப்பாடுல வந்து வருமா? வராது. ஓகேவா? ஸோ இப்படிதான். இதுதான் வந்து அதாவது இலக்கங்களோட கூடுதல் வந்து 3ஆல வகுப்படணும். அப்படி வகுப்பட்டுச்சு அப்படின்னா, அது வந்து 3வது டேபிள்லயும் வந்து வகுப்படும். அது எவ்வளோ பெரிய நம்பரா இருந்தாலும் சரி. அடுத்து இப்ப 4 டேபிள் 4வது வாய்ப்பாடுல என்னென்ன நம்பர் வந்து டிவைட் ஆகும் அப்படின்னா, கழியும் அப்படின்னா, கடைசி 2 இலக்கங்கள் வந்து 0 0வா வந்து முடியணும். அப்படி இல்லைனா அல்லது 4ஆல வகுபடக்கூடிய நம்பரா இருக்கணும். சரிங்களா? கடைசி 2 எண்கள் வந்து 0 0ல முடியணும். அப்படி இல்லைனா கடைசி 2 எண்கள் வந்து 4ஆல வகுப்படக்கூடிய எண்களா வந்து இருக்கணும். சரியா? ஸோ இப்ப இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்னென்ன எக்ஸாம்பிள் வந்து இப்ப 100ன்னு வைங்களேன். கடைசி 2 நம்பர் 0 இருக்கா? இத 4ஆல வகுப்புங்க பார்ப்போம். 1 4 4 மேல 10க்கு வந்து 2 4 8 மிச்சம் 2 20 அப்ப 8 ஐ 4 20 அப்ப 25 ஓகேவா? அப்ப கழியுதா? இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. 2028 டிவைடட் பை இப்ப 4ஆல இது 4ல இந்த கடைசி 2 இலக்கம் மட்டும் 4ல போகுதான்னு பாருங்க. 1 4 4 இங்க எத்தன? 5 4 20 6 4 24 7 4 28 அப்ப கழியுது. அப்ப இந்த டோட்டல் நம்பரும் 4வது வாய்ப்பாடுல கழியும். அதே மாரி இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் 1948 இந்த 2 நம்பர் மட்டும் 4ஆல கழியுமான்னு பாருங்க. 1 4 4 1 4 4 2 4 8
சரி. அப்ப கழியுது. அப்ப இந்த 1948ங்கிற நம்பரும் 4வது வாய்ப்பாடுல கழியும். ஓகேவா? ஸோ 1 4வது வாய்ப்பாடுல உங்களுக்கு கழியணும். 4த் டேபிள்ல உங்களுக்கு அந்த நம்பர வந்து டிவைட் பண்ணணும் அப்படின்னா, 1 அதனுடைய கடைசி 2 எண்கள் வந்து 0வா இருக்கணும். இல்ல கடைசி 2 எண்கள கூட்டணும் அப்படின்னா, கடைசி 2 எண்கள மட்டும் எடுத்து 4ஆல நம்மனால டிவைட் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ இது 2 ரூலும் வந்து இருந்துச்சு அப்படின்னா, நீங்க 4வது வாய்ப்பாடுல அடிக்கலாம். அடுத்து 5வது. 5வது வாய்ப்பாடுல உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் நீங்க கழிக்கலாம் அப்படின்னா, கடைசி இலக்கம் வந்து ஒண்ணு 5ஆ இருக்கணும், இல்ல 0வா இருக்கணும். சரியா? இது நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகேவா? ஒண்ணு 5ஆ இருக்கணும். 45, 60, 65, 70, 80, 90 இந்த மாரி ஒண்ணு 5ஆ இருக்கணும், இல்ல 0வா இருக்கணும். சரியா? ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு 5வது ஒரு டேபிள்ல வந்து அது வந்து டிவைட் ஆகும். 5வது வாய்ப்பாடுல அது கழியும். அடுத்து 6. 6வது வாய்ப்பாட பொறுத்தவரைக்கும் 2 அல்லது 3ஆம் வாய்ப்பாட்டில் வகுபட வேண்டும். சரியா? 2வது டேபிள்ல வந்து 1 வகுபடணும். 2வது டேபிள்ல வகுப்படணும். அப்படி இல்லைன்னா 3வது டேபிள்ல வகுப்படணும். ஸோ 2க்கும் 3க்கும் நம்ம என்ன ரூல் பார்த்திருக்கோம்? 2, 4, 6, 8, 9 வரணும் முதல் இலக்கத்துல. 3வது வாய்ப்பாடு என்ன? அதனுடைய கூடுதல் வந்து 3ஆல வகுப்படணும். சரியா? ஸோ இந்த 2 ரூலும் வந்து உங்களுக்கு வந்து ஓகே ஆச்சு அப்படின்னா, அது 6வது வாய்ப்பாடுலயும் வந்து கழியும். சரியா? ஸோ இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, 2 சரியா? 2118 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்ப இத வந்து கூட்டுங்க. இப்ப நம்ம வந்து 2வது வாய்ப்பாடுக்கு என்ன பண்ணணும்? கடைசி எண் வந்து என்ன இருக்கணும்? 2, 4, 6, 8, 10ஆ இருக்கணும். அப்ப இங்க வந்து 8 இருக்கு. அப்ப 2வது வாய்ப்பாடு ஓகே. அடுத்து 3வது வாய்ப்பாடுக்கு என்ன பண்ணணும்? இந்த 4 நம்பரை வந்து கூட்டுனோம்னா, அது வந்து 3வது வாய்ப்பாடால டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பரா இருக்கணும். அப்படி கூட்டுனா என்ன வரும்? 2 + 1 + 1 + 8. இப்ப இது என்ன வரும்? 2 + 1 3, 3 + 1 4, 4 + 8 12. அப்ப 12 3வது வாய்ப்பாடுல கழியுமா? 1 3 3 4 3 12. அப்ப 2மே சக்சஸ். 2வது வாய்ப்பாடுலயும் இந்த நம்பர் கழியுது. 3வது வாய்ப்பாடுலயும் கழியுது. அப்ப இது வந்து 6வது வாய்ப்பாடுலயும் கழியும். ஓகேவா? ஸோ அப்ப 2 1 1 8 போடுங்க. இப்ப 6 போடுங்க. 1 6 6. ஓகேவா? ஸோ இத நம்ம மேல கழிச்சோம் அப்படின்னா, 1 2 6 வந்து 12, 3 6 18. மீதம் எவ்வளோ இருக்கு? 3. 3 பக்கத்துல 1 இருக்கு. 31 5 6 30. மிச்சம் 1 18. 6 3 18. ஓகேவா? அப்ப 353 வகுப்பட்டுருச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுதான். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சின்ன சின்ன நம்பருக்கு நீங்க இது வந்து உங்களுக்கு தெரியும். ஆனா பெரிய நம்பரா குடுக்குறாங்க. இப்போ ஒரு 4 டிஜிட் நம்பர், 5 டிஜிட் நம்பரா குடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க இந்த மெத்தட்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க அத வந்து ஈஸியா வந்து வகுக்க முடியும். சரியா? ஸோ 7க்கு வந்து எதுவும் கிடையாது. 7க்கு வந்து நீங்க தான் வந்து படிக்கணும். 7வது வாய்ப்பாடு மட்டும் ஒரு 20 வாய்ப்பாடு வரைக்கும் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 8வத பொறுத்தவரைக்கும் கடைசி 3 இலக்கம் வந்து 0வா இருக்கணும். கடைசி 3 நம்பர் வந்து 0 0 0ன்னு வரணும். சரியா? இப்போ ஒரு நம்பர் வருது 44 0 0 0 44,000 இப்படின்னு வருதுன்னா, இது வந்து 8வது வாய்ப்பாடுல கழிபடும். சரியா? இப்போ வந்து 55 0 0 0ன்னு வருதுன்னா, அது வந்து 8வது வாய்ப்பாடுல கழிபடும். சரியா? கடைசி 3 எண்கள் 0ல வந்தால் 8ஆம் வாய்ப்பாடுல வகுபடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? இப்போ வந்து நம்ம 1000 எடுத்துக்குருவோம். டிவைடட் பை 8 போடுங்க. ஒரு 8ஆ 8. இங்க மேல ஒரு 8ஆ 10க்கு வந்து 8 போயிருச்சா, மிச்சம் 2 பக்கத்துல 0. அப்ப 2 0 20. அப்ப 8 5ஆ 20. இந்த ஒரு 0வ போடுங்க. 150 வந்துருச்சு பார்த்தீங்களா? கழிஞ்சிரும். 3 8 வரணும். அப்படி இல்லைனா 8ஆல வகுபடணும். சரியா? கடைசி 3 இலக்கங்கள் வந்து 8ஆல வகுபடணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. ம். ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ 1912 அப்படின்னு வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ இப்ப அத வந்து 8ஆல வந்து வகுங்க. இந்த கடைசி 3 எண்கள மட்டும் தான் வகுக்கணும். 8ஆல வகுக்க முடியுமா? ஒரு 8ஆ 8. இங்க வந்து என்ன 6 8ஆ 48. பக்கத்துல வந்து 3 2. அப்ப 32. அப்ப 4 8ஆ 32. சரியா? அப்ப 64. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்க இப்ப வந்து 1 9 0 0 0 3 0 வருது. அப்ப இத 8ஆல வகுக்கலாமா? ஒரு 8ஆ 8. இங்க ஈர் 8ஆ 16. மிச்சம் 3 30. 30க்கு வந்து என்ன வரும்? 3 8ஆ 18. 3 8ஆ 24. மிச்சம் 6 இருக்கும். 6 0 60. அப்ப 7 8ஆ 56. ஓகேவா? மிச்சம் 4 இருக்கா? அப்ப 4 0. அப்ப 40. 8 5ஆ 40. ஓகேவா? கழிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான். சரியா? ஸோ அடுத்தது வந்து 9வது வாய்ப்பாடு.
சரிங்களா? 9வது வாய்ப்பாட பொறுத்தவரைக்கும், இலக்கங்களின் கூடுதல் வந்து 9வது வாய்ப்பாடுல வகுப்படணும்ப்பா. சரியா? அவ்வளோதான் சிம்பிள். இப்ப வந்து ஒரு 3 நம்பர் குடுக்குறாங்க. 189 அப்படின்னு வந்து குடுக்குறாங்க அப்படின்னா, இந்த நம்பர் வந்து கூட்டுறீங்க. 1 + 8 + 9 அப்படின்னு கூட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்குருவோமே. ஸோ இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட கூடுதல் வந்து உங்களுக்கு 9வது வாய்ப்பாடுல வந்து வகுப்படணும். அதாவது இப்ப இதோட கூடுதல் என்ன வரும்? 18/9ன்னு வருதா? அப்ப இத வந்து நம்ம வந்து வகுக்கலாமா? 1 9 9, 2 9 18ன்னு வகுக்கலாமா? அப்ப 2. சரியா? அப்ப இது வந்து 9வது வாய்ப்பாடுல வந்து வகுப்படுது. 9 டேபிள்ல வந்து இது டிவைட் ஆகுது அப்படிங்கிறதுனால, ஸோ இது வந்து 9வது வாய்ப்பாடு. இந்த மாரி குடுத்திருக்கக்கூடிய எண்கள வந்து 3யும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, அதோட ஆட் வேல்யூ அதோட ஆடிங் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 9வது வாய்ப்பாடுல வந்து கழியணும். ஓகேவா? ஸோ 1. அடுத்தது 10வது வாய்ப்பாடு. 10வது வாய்ப்பாடு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிம்பிள் தான். 10 இறுதியில வந்து 0 வரணும். கடைசி நம்பர் வந்து 0 வரணும். என்னன்னு தெரியல. பென் வந்து கொஞ்சம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பென் வந்து ஒர்க் ஆகல. ஓகே. ஸோ அடுத்து வந்து 10ல வந்து 0ன்னு முடியணும்ப்பா. அடுத்து வந்து 11வது வாய்ப்பாடு. ஓகேவா? 11வது வாய்ப்பாடு தான் கொஞ்சம் ஒரு 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 மாரி ட்விஸ்டட் மாரி இருக்கும். ஸோ இத வந்து கொஞ்சம் கவனமா பாருங்க. உங்களுக்கு புரியும். 11வது வாய்ப்பாடுல என்னென்ன கழியும் அப்படின்னா, ஒன்றுவிட்ட இலக்கங்களின் கூடுதல் வித்தியாசம் 11ஓ அல்லது 0வாகவோ இருந்தால் வகுப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஒன்றுபட்ட இலக்கங்கள். இப்ப அதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 1, 3, 3, 1 1331ன்னு குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதோட ஒன்றுபட்ட ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதல் வித்தியாசம். அதாவது 1 விட்டு 1 கூட்டணும் அப்படின்னா, அதாவது இந்த 1யும் இந்த 3யும் கூட்டணும். ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ். அதாவது இந்த 3யும் இந்த 1யும் கூட்டணும். அப்ப இந்த 1யும் இந்த 3யும் கூட்டுனா நம்மளுக்கு என்ன வரும்? 1 + 3 வரும். சரியா? அடுத்து இந்த 3யும் இந்த 1யும் கூட்டுனா என்ன வரும்? இத வந்து 2யும் நம்ம வந்து இதோட வித்தியாசம். அப்ப வந்து மைனஸ் பண்ணிறணும். இந்த பக்கம் என்ன வரும்? 3 + 1ன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்ப இதோட வித்தியாசம் வந்து என்ன வருதுன்னு பாருங்க. அப்ப 1 + 3 எவ்வளோ? 4. மைனஸ் 3 + 1 எவ்வளோ? 4 0. சரியா? இதுக்கு இந்த மாரி நம்ம அந்த 2 எண்களையும் வந்து இப்படி ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ மல்டிப்ளை பண்ணி, அதாவது எண்ணையும் 3வது எண்ணையும் பிளஸ் பண்ணணும். 2வது எண்ணையும் 4வது எண்ணையும் வந்து பிளஸ் பண்ணணும். சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம பிளஸ் பண்ணி, அத வந்து மைனஸ் பண்ணும்போது, இந்த மாரி இத வேல்யூவ வந்து ஆட் பண்ணி, அது 2த்துக்கும் உள்ள வித்தியாசத்த நம்ம கண்டுபிடிக்கும்போது, அது 0வா வந்தாலோ, இல்ல 11ஆ வந்தாலோ, சரியா? 0 இல்ல 11ன்னு வந்துச்சு அப்படின்னா, அது வந்து 11வது வாய்ப்பாடுல வகுபடும். சரியா? ஸோ இப்ப பாருங்க. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 920 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ இந்த இந்த நம்பர் வந்து கூட்டுங்க. இதையும் 1யும் 3யும் கூட்டணும். 2யும் 4யும் வந்து கூட்டணும். அப்ப அப்படி பார்த்தோம்னா, ஓ 2யும் 4யும் வந்து கூட்டணும். அப்ப 9 + 2 அப்படின்னா என்ன வரும்? 11. அதுக்கப்புறம் 0 + 0 0 தான். அப்ப -0. அப்ப இது வந்து என்ன வேல்யூ? 11. அப்ப 11ன்னு வந்துருச்சு அப்படின்னா, அப்ப அதுவும் வகுபடும். ஒண்ணு 0வா இருக்கணும். இல்ல 11ஆ இருக்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து பேசிக்கான விஷயங்கள். சரியா? ஸோ இந்த பேசிக்க ஃபுல்லா வந்து நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான். இந்த பேசிக்லாம் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க ஈஸியா வந்து மத்த விஷயங்கள்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, 1 இயர் அப்படிங்கிறது பெண் எழுதுது. 1 இயர் அப்படிங்கிறது 365 நாட்களும், 1/4 நாளும். சரியா? ஒரு குவார்ட்டர் டேவும் சேர்த்து தான் 1 வருஷம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்ப இதிலே வந்து ஒரு லீப் இயர் அப்படின்னா என்னன்னா, 366 நாட்கள் இருந்தா தான் ஒரு லீப் இயர். இது எப்போ வரும்னா, 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். சரியா? 4 வருடத்திற்கு ஒரு முறை தான் இந்த லீப் இயர் வரும். ஏன் 36? ஏன் இங்க 1 நாள் கூடுதுன்னா, 1/4 நாள். இங்க மத்த வருடங்கள்ல 1/4ன்னு வருதா? ஸோ அப்ப அந்த 1/4 இன்டூ நீங்க 4 போட்டு பாருங்க. ஸோ அது வந்து 1 ஆயிரும். ஓகேவா? அப்ப 4 கால் சேர்ந்துச்சுன்னா 1 ஆயிருமா? 25%, 25%, 25%, 25%. 4 கால்வாசி சேர்ந்துச்சு. 4 குவார்ட்டர் போர்ஷன் சேர்ந்துச்சு அப்படின்னா, அது 1. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து மெத்தட். சரியா? இப்ப இதுல என்ன ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த வருஷத்தினுடைய கடைசி 2 எண்கள வந்து நம்ம வந்து வகுக்கும்போது, இல்ல மொத்தமா வகுக்கும்போது, அது வந்து 4ஆல வகுபட்டுச்சு அப்படின்னா, அது லீப் இயர். ஓகேவா? இப்ப 2024ன்னு எடுத்துக்கிறோம். இது 4ஆல வகுப்படுமா? 1 நாளா 4. இந்த கடைசி 2 நம்பர வகுப்படுங்க. அப்ப 6 நாளா 24. அப்ப இது வகுபடும். சரியா? ஸோ அப்ப இது வந்து 2020
4வது வருஷம் வந்து நம்மளுக்கு லீப் இயர். இப்ப அடுத்து எப்போ வரும்? 2028ல வந்து நம்மளுக்கு லீப் இயர் வரும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து சாதாரண ஒரு விஷயங்கள் தான். நம்ம முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயங்கள் தான். ஸோ அத வந்து திரும்ப வந்து நம்ம ரீகால் பண்றோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் 1 நாள் அப்படிங்கிறது 1 டே அப்படிங்கிறது 24 ஹவர்ஸ். ஓகேவா? 1 ஹவர் அப்படிங்கிறது 60 மினிட்ஸ். ஓகேவா? 60 நிமிடங்கள். ஒரு நாள்ங்கிறது 24 மணி நேரம். 1 மணி நேரம் அப்படிங்கிறது 60 நிமிடங்கள். சரியா? 1 நிமிடம் அப்படிங்கிறது 1 மினிட் அப்படிங்கிறது 60 செகண்ட்ஸ். 60 நொடிகள். ஓகேவா? அதுக்கப்புறம் இதிலே வந்து நம்ம வேற என்ன இருக்கு? 1 கேஜி அப்படின்னா 1 கிலோகிராம் அப்படிங்கிறது 1000 கிராம். சரியா? 1/2 கிலோகிராம் அப்படிங்கிறது 500 கிராம். சரியா? அதுக்கப்புறம் 1/4 கிலோகிராம். ஓகேவா? 1/4 கிலோ அப்படிங்கிறது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 250 கிராம். சரியா? 250 கிராம். அதுக்கப்புறம் 3/4 3/4 கிலோகிராம் அப்படிங்கிறது 3/4 கிலோ அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 750 கிராம். ஓகேவா? ஸோ 1 டன் அது போக 1 டன் அப்படின்னா 1000 கிலோ. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஜென்ரலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சொல்றோம். சரியா? இது எல்லாமே வந்து ஜென்ரலான ஒரு விஷயங்கள். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க பண்ணக்கூடிய மேத்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ போக போக நம்ம இந்த மாரியான சம்ஸ்லாம் நெறைய பார்ப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த மாரியான ஒரு ஜென்ரலான ஒரு அவேர்னஸ் வீடியோ மாரி ஒரு ஜென்ரலான பேசிக் ஒரு வீடியோ. சரியா? ஸோ அடுத்தது வந்து நாளையிலருந்து நம்ம நம்பர் சிஸ்டத்துக்கான மாடல் வந்து பார்ப்போம். சரியா? ஸோ அதுல வந்து ஒரு சில மாடல்ஸ் இருக்கு. ஸோ இதுல இருந்தே நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் அத வந்து நாளைக்கு உங்களுக்கு எல்லாமே எடுத்து குடுக்குறேன். ஸோ இதுல இருந்தே நெறைய கேள்விகள் வந்து இந்த மெத்தட்ல இருந்தே கேட்டிருப்பாங்க. ஸோ எப்படி எப்படிலாம் கேட்டிருக்காங்கங்கிறத நான் நாளைக்கு உங்களுக்கு காமிக்கும்போது, நம்ம இப்ப பார்த்த இந்த வீடியோ வந்து எவ்வளோ வந்து முக்கியமானது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இப்பவே இது வந்து நெறைய பேருக்கு வந்து ஒரு உதவியா வந்து இருந்திருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் வந்து கிடைச்சிருக்கும். ஒரு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ எத்தன பேருக்கு வந்து இது வந்து பயனுள்ளதா இருந்துச்சு, எத்தன பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. சரியா? இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, கீழ நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கு. அந்த லிங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான எல்லா வீடியோஸும் வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். சரி ஓகேவா? சரி ஓகே. நன்றி. நான் மீண்டும் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.